லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். மதுரையை உள்ளடக்கிய தென் மாவட்ட மக்கள் பலனடையும் வகையில் மதுரை கப்பலூர் சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் தமிழக அரசும் மாவட்ட சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கமும் இணைந்து வர்த்தக மற்றும் மாநாட்டு மையம் அமைக்க உள்ளன. 14 கோடி ரூபாயில் அமைக்கப்பட இருந்த இத்திட்டத்திற்கு 2016 தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. நிலம் அடையாளம் காணுவதில் தாமதம் ஏற்பட்டதால் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதில் இழுபறி நீடித்தது. தற்போது வர்த்தக மையம் அமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளன. ஆனால் திட்ட செலவுகள் அதிகரித்துள்ளது. எனவே திட்டத்திற்கான கூடுதல் செலவுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% கட்டாயப்படுத்தப்பட்ட தொழிலாளர் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கையால் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் புதிய சவால் உருவாகியுள்ளது. இதனால் ஜவுளி, ஆயத்த ஆடை, ரத்தினம் மற்றும் நகைகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது. நடப்பு கரீப் சீசனுக்கு 109 டன் யூரியா தேவை. இந்நிலையில் 164 லட்சம் டன் யூரியா கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி தேவையை விட உபரியாக 48% யூரியா கையிருப்பு உள்ளது. உள்நாட்டு யூரியா தேவையை அதிகரிக்கும் வகையில் 6 புதிய யூரியா உற்பத்தி மையங்களை அமைத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. யூரியா உற்பத்தி துறையை ஊக்கப்படுத்த தேசிய யூரியா முதலீட்டுக் கொள்கை 2026க்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.